ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஸ்டாக்ஹோமில் அக்டோபர் 21 1833 ஆல்ஃப்ரட் நோபல் இமானுவல் நோபலுக்கும் ஆண்ட்ரியட் நோபலுக்கும் மகனாக பிறக்கிறார். அவர் 5வது குழந்தை. 8 குழந்தைகள் மொத்தம் அவங்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு பிறக்கிறாங்க. அந்த 8ல் 3 குழந்தைகள் சர்வைவ் ஆகலை. மீதி குழந்தைகளோட அவர் ஆல்ஃப்ரட் நோபல் நன்றாக வளர்ந்து வருகிறார். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீடிஷ் சயின்டிஸ்டுடைய பரம்பரையில் வந்தவர். அவர் ஒரு இன்ஜினியர். ராயல் அகாடமி ஆஃப் ஸ்வீடனில் அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் பில்டிங்ஸு பிரிட்ஜஸ்ஸு இதெல்லாம் கட்டுறதில் எக்ஸ்பர்ட். அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறதுக்கு இந்த பாறைகளெல்லாம் உடைப்பாங்க இல்லையா, அந்த உடைக்கிற அந்த பாம் பிளாஸ்டிங்கில் அவர் எக்ஸ்பர்ட். அவர் அதை தான் செஞ்சிட்ருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆல்ஃப்ரெட்டுக்கு பிளாஸ்டிங் ஆஃப் ராக்ஸ், என்ன மாதிரியான மருந்துகள் யூஸ் பண்ணணும், எப்படி ராக்ஸை பிளாஸ்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் அவருக்கு அத்துப்படி. அவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமும் கூட. கிரைமியன் வார் வரும்போது அவங்க அப்பாவும் நோபலும் ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு போயிடுறாங்க. அந்த கம்பெனியை லுட்விக்னு ஆல்ஃப்ரடோட தம்பி தான் பார்த்துக்கிறாரு. தே மேக் லாட் ஆஃப் மனி இன் த கிரைமியன் வார். ஆர்மமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் அவங்களோட மெயின் கோலாக போகுது இப்போது. தே டூ வெரி வெல் இன் தட். அப்புறம் லுட்விக் அண்ட் அவருடைய பிரதர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆயில் கம்பெனி, பிரனோபல் அப்படிங்கிற ஒரு ஆயில் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆயில் கம்பெனியில் நம்ம ஆல்ஃப்ரெட் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல செல்வந்தர்களாக அவங்க ஆயிடுறாங்க. இதுக்குள்ளே அவருடைய வாழ்நாளில் நம்ம ஆல்ஃப்ரெட் நோபல் டெட்டோனேட்டர், பிளாஸ்டிங் கேப், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் இந்த ராயல் அகாடமி ஆஃப் ஸ்வீடனில் அவருக்கு ஒரு மெம்பர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. இப்படியே நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் திடீர்னு அவங்க ஃபேக்ட்ரியில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஒரு நாள் லுட்விக், ஆல்ஃப்ரடோட தம்பி லுட்விக் இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த மரண செய்தி பத்திரிகைகள்லாம் வருது. எப்படி வருதுன்னா, இந்த செய்தி தான் நம்ம ஆல்ஃப்ரடோடைய கண்ணோட்டத்தையே மாற்றிச்சு, ஒரு பெரிய பிரெயின் வேவையே அவருக்கு கொடுத்துச்சின்னு நாம் சொல்லலாம். தி மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட். த பர்சன் ஹூ பிகேம் ரிச் by finding ways to kill more people faster than ever is dead. இப்படி ஒரு செய்தி பத்திரிக்கையில் வருது. இதை பார்த்ததும் ஆல்ஃப்ரெட்டுக்கு, என் மரணத்துக்கு பிறகு என்னை இப்படி தான் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்களா ஜனங்க? நான் மர்ச்சன்ட் ஆஃப் டெத்தா? மக்களை கொன்று குவிப்பதில் நான் பணக்காரனாக ஆகியிருக்கிறேனா? நான் கண்டுபிடித்த டைனமைட்டு இதற்குத்தான் உபயோகமாகுமா? ஆஹா, என்ன இது, என் பேர் சரித்திரத்தில் இப்படி இடம்பெறக்கூடாதே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். அப்போ தான் அவர் முடிவு பண்ணுறாரு, அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர் 1895 வில் எழுதி வைக்கிறார். 5 ஃபீல்ட்ஸில் சிறந்து மனித இனத்தின் மேம்பாட்டிற்காக சாதனைகள் செய்வோருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு 1896 அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. 1896 அவர் ஹி பாசஸ் அவே ஆல்சோ. ஸோ அவர் இறக்கிற சமயத்தில் அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 355 பேட்டன்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் இன்வென்ஷன்ஸ் அவர் வச்சுருந்தார். 90 ஃபேக்ட்ரிஸ் ஆர்மமெண்ட்ஸை மட்டுமே தயார் பண்ணிகிட்டு இருந்த ஃபேக்ட்ரிஸ் அவருக்கு இருந்தது. இவ்வளவு சொத்தையும், அந்த ஆயில் கம்பெனியில் அவர் சம்பாதிச்ச பணத்தையும், குடும்பத்துக்கு ஏற்கனவே அவருக்கு இருந்த சொத்து எல்லாத்தையுமே அவர் இந்த ஒரு நோபல் காஸ்க்காக அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஸோ இப்போது உலகம் பூராவும் ஒரு அன்ரெஸ்ட் டெவலப் ஆகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் டைனமைட்டை கண்டுபிடிச்சவர் எதுக்காக சரித்திரத்தில் இடம்பெற வேணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதுக்காக அவர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனையே ஆரம்பித்தார். அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கின அத்தனை வல்லுநர்கள், அறிஞர்கள், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே மனித வள மேம்பாட்டுக்காக பாடுபட்டவங்களே தவிர அவங்க கண்டுபிடிப்பெல்லாம் மனித இனத்தை அழிக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
உலகம் பூராவும் அமைதி இருக்க வழங்க நாம் இறைவனை பிரார்த்திப்போம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.